بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்கள் நபியின் நிலைமை. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தும் பகட்டில்லாமல் வாழ்ந்தார்கள். எளிமையின் சிகரமாக விளங்கினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டால் மிகையாகாது. அந்த அளவிற்கு நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கம், உணவு இருப்பிடம் என்று அனைத்திலும் தாமாக விரும்பி எளிமையை தேர்வு செய்து அழகிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். தனக்காகவும் தன் வாரிசுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பொது சொத்தை தன் கணக்கில் சேர்க்கும் தலைவர்களை நெடுங்காலமாக உலகம் கொண்டு வருகிறது. ஆனால் எளிமையை மட்டும் செழுமையாக கண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வு நீளமான வாழ்வின் புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளமாக மாறியதை ஆச்சரிய கண்களால் பார்த்து வியக்கியது உலகம். பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னிடம் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் சகோதரிமானே, நாங்கள் பிறை பார்ப்போம், மீண்டும் பிறை பார்ப்போம், பிறகும் பிறை பார்ப்போம், இப்படி 2 மாதங்களில் 3 முறை பிறை பார்ப்போம். இப்படி இருந்தும் அல்லாஹ்வின் தூதரை வீட்டில் அடுப்பில் நெருப்பு மூட்டப்படாது என்று கூறினார்கள். நான் என் சிற்றன்னையை எதை கொண்டுதான் வாழ்க்கை நடத்தினீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர் 2 கருப்பான பொருட்கள், ஒன்று பேரிச்சம், மற்றொன்று தண்ணீர் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம். அதனால் அவர்கள் மேனில் பாயில் அழுத்தம் பதிந்துவிடும். இதை கண்ட நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இதில் விருத்துக்களும் விற்பை தயாரித்து தருகிறோம், அது உடலை பாதுகாக்கும் என கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் இவ்வுலகத்திற்கும் என்ன உறவு உள்ளது? மரத்தின் நிழல் சற்று நேரம் இலை பார்வையிட்டு செல்லக்கூடிய அந்த மரத்திற்கும் என்ன உறவு உள்ளதோ அதே போன்று உள்ளதுதான் எனக்கும் இவ்வுலகத்திற்கும் உள்ளது என கூறி அதை நிராகரித்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பேரிச்சம் நாட்டினால் எழுப்பப்பட்ட பதனப்பட்டதோடு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கை விரிப்பாக இருந்தது என கூறினார்கள். அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களிடம் போட்ட கம்பளி அடை ஒன்றை எடுத்து காட்டி அதை உடுத்திக் கொண்டிருக்கும் போதுதான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தார்கள். ஆன்மீகம், அரசியல் என்று இருக்கிலும் மாபெரும் தலைவராக இருந்த போதிலும் பகட்டில்லாமல் வாழ்ந்து எல்லார் மனதிலும் நிறைந்து விட்டார்கள் என்பது ஒருவராலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நபியை நாம் உயிரை விட நேசிக்க வேண்டும். அவர்களை முன்மாதிரியாக கொண்ட இவ்வுலகில் வாழும் நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.